பல்வேறு நிறுவனங்கள் சார்ந்திருக்கக்கூடிய பேரன்பிற்குரிய நிர்வாகிகளே, அரசு உயர் அலுவலர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எங்களுடைய அன்பான அழைப்பை ஏற்று இந்த முதலீட்டாளர் மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்களினுடைய தலைவர்கள், முதலீட்டாளர்கள் அனைவரையும் வருக வருக என நானும் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். நாங்க ஆட்சிக்கு வந்தவுடனே நலிவடைந்திருந்த தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துறது அவசியம், அவசரம் என்பதை அறிந்து புரிந்து அதற்காக பல்வேறு ஆலோசனைகள் எல்லாம் நாங்கள் நடத்தினோம். அதன் பிறகு வெளிநாடுகள் சென்று முதலீடுகளை ஈர்க்க திட்டமிட்டு நான் பயணங்களை மேற்கொண்டேன். ஐக்கிய அரபு அமீரகம், சிங்கப்பூர், ஜப்பான், ஸ்பெயின், அமெரிக்கா, ஜெர்மனி, இங்கிலாந்து ஆகிய நாடுகளுக்கு சென்று முதலீட்டாளர்களை எல்லாம் சந்தித்து பேசி அவர்களை தமிழ்நாட்டிலே முதலீடு செய்ய வச்சோம். முதலீட்டாளர்களின் முதல் முகவரி தமிழ்நாடு தான் என்ற நிலையை உருவாக்கினோம். அதனை உறுதிப்படுத்துகிற வகையில் தமிழ்நாட்டின் முக்கிய நகரங்களில் தமிழ்நாடு ரைசிங் என்ற மாநாடுகளை தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறோம். அதன்படி தூத்துக்குடியில, ஒசூரில், கோவை நகரங்களில் முதலீட்டாளர் மாநாடை நடத்தணும். அதன் தொடர்ச்சியாகத்தான் இன்று மதுரையில் இந்த முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த மாநாட்டின் மூலமாக 91 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலமாக 36,660 கோடி ரூபாய் முதலீடு ஈர்க்கப்பட்டு 56,766 பேருக்கு வேலை வாய்ப்பும் உருவாக்கப்படுகிறது. தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி பயணத்தில் உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய பங்கும் மிக அவசியம். மாநிலம் முழுவதும் சீரான வளர்ச்சி, மாவட்டங்கள் தோறும் பரவலான வளர்ச்சின்னு சொன்னதை எங்களுடைய செயல்கள் மூலமாக நிரூபித்து காட்டியிருக்கிறோம். ஆட்சி பொறுப்பு ஏற்றதிலிருந்து இதுவரை 11,83,000 கோடி ரூபாய் உறுதியளிக்கப்பட்ட முதலீடுகளை கொண்டு வந்திருக்கிறோம். 34 லட்சம் நபர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உறுதி செய்திருக்கிறோம். இதுக்காக ஒப்பந்தங்கள் போட்டதோட நம்முடைய வேலை முடிஞ்சதுன்னு நினைக்கிறவங்க இல்லைன்னா, எல்லா துறைகளையும் தொடர்ச்சியா ஆய்வு செய்கிறத வழக்கமா நான் வச்சிருக்கிறேன். புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்ட திட்டங்கள்ல 80 விழுக்காட்டுக்கும் மேற்பட்ட திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலையும் இந்த அளவு அவுட்புட் காமிச்சது இல்லை. நானும் சரி, இங்க அமைச்சராக இருக்கிற டிஆர்பி ராஜா அவர்களும் சரி, ஒப்பந்தங்கள் எல்லாம் செயல்பாட்டுக்கு வரணும் என்பதில் கண்ணும் கருத்துமாக இருப்போம். அப்படித்தான் நேற்று முன்தினம் வியட்நாமுக்கே போய் தம்பி டிஆர்பி ராஜா அவர்கள் மின்சார இருசக்கர வாகனங்கள் மற்றும் மின்சார பேருந்துகள் தயாரிக்கிற வின்பாஸ்ட் தொழிற்சாலையை நம்ம தூத்துக்குடிக்கு கொண்டு வந்திருக்கிறார். முதலீடுகள்லாம் சாதாரணமாக கிடைச்சிடாது. முதலமைச்சர் கேட்டார் என்பதற்காக மட்டும் யாரும் முதலீடு செய்ய முன் வர மாட்டாங்க. முதலீடுகள் செய்யறதுக்கு முன்ன அந்த மாநிலத்துடைய கொள்கைகள் என்ன, மனிதவளத்திறன், உட்கட்டமைப்புகள், சட்டம் ஒழுங்கு, நிர்வாகத்திறன் மற்றும் நீண்டகால நிலைத்தன்மை போன்ற அனைத்தையும் நுணுக்கமா ஆய்வு செஞ்சு
தங்கள் வணிக நோக்கங்களுக்கு மிகவும் பொருத்தமான இடத்தை தான் முதலீட்டாளரான நீங்க தேர்வு செய்வீங்க. அப்படி தேர்வு செய்யறப்போ தமிழ்நாடு தான் உங்க மனசுக்குள்ள இருக்குன்னு அதை நான் கேட்கிற அளவுக்கு முதல் பெயரா நம்மளுடைய தமிழ்நாடு தான் இருக்கு என்பதில் நான் பெருமைப்படுறேன். எங்க மேல நீங்க வச்சிருக்கக்கூடிய அசைக்க முடியாத நம்பிக்கைக்கு முதல்ல நான் நன்றி சொல்றேன். மதுரைக்கு இன்னொரு பெயர் இருக்கு, அது என்னன்னு தெரியுமா? தூங்கா நகரம். ஆனா அதை அப்படி சொல்றதை விட எப்போதும் விழிப்புடன் இருக்கக்கூடிய நகரம்னு தான் சொல்லணும். வைகை நதி பாயும் மண், மீனாட்சி அம்மன் கோயிலுடைய கலை அழகுக்கு நிகரானது எதுவும் இல்லை. இங்க மல்லிகை மணக்கும், நள்ளிரவிலே இட்லி ஆவி பறக்கும், சுங்குடி சேலைகள் கைவினை பொருட்கள் எல்லாரையும் ஈர்க்கும். மதுரையை ஒட்டி ஆற்றங்கரையில் அமைந்த கீழடியில தமிழர்களுடைய நாகரிகம் எந்த அளவுக்கு தொன்மையானது என்பதை உலகத்துக்கு எடுத்து காட்டக்கூடிய வகையில சான்றுகள் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்தியாவுடைய வரலாற்றிலேயே அந்த சான்றுகள் மாற்றி எழுத வச்சிருக்கு.